தண்டு மரம் ஐலேசாம் வெட்டிதானா வெட்டிதானா தலையறிய ஐலேசா நாம் செம்மந்து வந்து முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க இந்த மாதம் இந்த நாளில் தான் மழை வரும்னு சொல்லிட்டு இப்போ எப்போ வருது எப்போ போகுது மாதம் நாங்கள் வந்து இது சாமி கொண்டாந்து எதுக்கு அதுக்கு வச்சுக்கிட்டு மழையில் உட்காந்து இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. மழையில் மாதத்தில் புயல் எடுத்துன்னு பார்க்கல. நாங்கள் எங்கள் பெருவுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி இந்த ஏதாவது மழை எப்படி லேசாக பெய்யும் இந்த மாதிரி காற்று புயல் எடுத்ததே கிடையாதுன்றாங்க. இப்போ கடலில் வந்து திடீர்னு வந்து கடல் சீற்றங்க ஆகுது, அரிப்பு ஏற்படுது, கடல் வந்து மீன் வளர்ச்சி கம்மியாகுது. இப்போ எங்களாலே வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைவா எங்கள் ஊர் எங்கள் பெரியவங்க வந்துட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ சொல்ல முடியல. என்ன சொல்லுவாங்க எங்கள் மீனவர்லாம் வந்து நல்லா சாப்பிட்றாங்க நல்லா போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிடைக்கிற மூணு சாப்பிடுவோம், கிடைக்காதப்போ படுத்து தான் பட்டினா. இப்போ வந்து யாரும் எது இப்போ நடக்குது எது நடக்குது சொல்ல முடியாது. எது வேணா இப்போ ஒன்று நடக்கலாம். தூங்கி பார்த்து நிலநடுக்கம் வரலாம், தூங்கி எழுந்தோன்னு சுனாமி வரலாம். நாங்கள் இந்த சுனாமின்னு ஒன்று வரலனாக்கா விஷர்மன் அத்தனை, அதாவது இந்த போட்டு வச்சிருந்தவங்க அத்தனை பேருமே வேஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கடலில் இப்போ சுனாமி வந்ததுக்கு முன்னாடி கூட கடலில் ஒன்றும் வருமானமே கிடையாது. ஏதோ ஒரு சீசனில் இந்த கனவா வருது, ஒரு சீசனில் இந்த சின்ன இறா வருது. அதை தவிர கடலில் இப்போ வந்து ஒன்றும் வருமானமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான ஜனங்க இருந்தாங்க. கம்மியான ஜனங்க போது கடலில் எங்கே போனாலும் கிடைச்சிது. இப்போ கூட எங்கள் ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்க போவாங்க, வலை விட்டுறதுக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா 10 போட்டு போகிறது எப்படி, 10,000 போட்டு போகிறது எப்படி. ஃபேக்ட்ரி எங்கே கட்டிடுறாங்க, அந்த ஃபேக்ட்ரியினுடைய கழிவுநீர்லாம் இப்படி தான் போகுது. இன்னும் ஒன்று பார்த்தாக்கா இந்த வாய்க்கால்லாம் கூட எல்லா வாய்க்காலும் கொண்டு வந்து கடலில் தான் விடுறாங்க. இப்போ வந்து சீசனில் கிடைக்கிற இந்த கனவா இறா கூட இப்போ ஒரு வருஷமாக கிடைக்கிறதே இல்லை. இப்போ சுத்தமாக போட்டுக்கு வருமானமே கிடையாது. போட்டு வச்சுருக்கவங்க எல்லாமே இப்போ வந்து அப்படியே அவங்க வாழ்க்கையே போய் போச்சு, எல்லாம் கட்டி தான் கிடக்குது. இப்போ பிள்ளை இந்த ஐலேசாம் பாடுபாட இப்போ ஊரில் ஒரு நல்ல மீன் விற்கணும்னு வச்சுங்களேன், ஊருக்கே பத்த மாட்டுது. அந்த அளவுக்கு தான் மீன் கிடைக்குது. அதில் வெளியில் போய் விற்கிற மாதிரிலாம் மீன் கிடைக்க மாட்டேது, கம்மியாக தான் கிடைக்குது. வானிலை மாற்றங்கள்னால மீன் வளம் பாதிக்கப்படுதுங்கிறாங்களே, அது உண்மைதான். ஆனால் வானிலை மாற்றங்களால் ரொம்ப மீன் வளம், இப்போ மீன் வந்து வெளியில் தெரியுதுன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னா உடனே மீன் உள்ளே பணிஞ்சிரும்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம், உள்ளே போயிடும். அதனால தான் மீன் வானிலை மாற்றத்தால் கண்டிப்பாக மீன் மாற்றம்லாம் ஏற்படும். நிரந்தரமாக இந்த தொழில் பண்ண முடியாது. ஒரு லீவு நாளில் வந்து பண்ணலாம். அதிக அளவு வருமானமும் குறைஞ்சிச்சு. முன்ன மாதிரிலாம் வருமானம் இருந்தால் பரவாயில்ல, இப்போ சுத்தமாக வருமானமும் இல்லை, கம்மியான வருமானம் தான் வருது. அதனால் வந்து வேலையை தேடின்னு இதை பார்ட் டைமாக செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆகிட்டு. பெருமைதானா ஐலேசாம் பெத்தவளே. காளா மீன் நல்லா இருக்கும், சுதுமு நல்லா இருக்கும், வஞ்சரம் நல்லா இருக்கும், வவா நல்லா இருக்கும், பெரிய நாக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் மிச்ச மீனுங்கள்லாம் கொஞ்சம் பெரிய வசதியாக இருக்கிறவங்க தான் அதை சாப்பிட்றாங்க. எங்களை போல கிடக்கட்டு இந்த சங்கரா, இந்த சின்ன வரை, கவலை, காரை, தும்பளி அது சாப்பிடுவோம். மத்தி கவலை பற்றி வாங்கினாலும் அங்கே விற்காது. அவங்க பிடிச்சின்னு வந்தாலும் கீழே கொட்டணும், அது விற்பனை ஆகாது. கடலில் மேய்த்தான் அந்த மத்தி தான் மேயுது. இப்படிலாம் தான் நாங்கள் மீனவர் எப்படி பொழைப்போம், எப்படி வாழ்வோம். ஒரு 20 இயர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மீன் வளங்கள் பிஃபோர் 20 இயர்ஸுக்கு என்ன அப்படின்னு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா மீன் வளங்கள் நிறைய குறைஞ்சிருக்கு. இயர் பை இயர் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் உப்புத்தன்மை அதிகரிச்சிடுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உப்புத்தன்மை ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் அதிகரித்ததாகவும் இல்லை, குறைஞ்சா மாதிரியும் இல்லை. இப்போ அதிகரிச்சது அப்படின்னு சொன்னாலும் மீன் வந்து குறையும், குறைஞ்சது அப்படின்னு சொன்னாலும் அதுக்குரிய ஸ்பீஷிஸ் வந்து மீன் வளம் அதிகரிக்கும். கடல் நீர் வந்து நமக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் உயர்ந்து வரும் அப்படிங்கிறது கிளைமேட் குளோபல் வார்மிங்கில் நம்ம ஒரு காரணமாக சொல்கிறோம். ஆனால் வந்து இன்னும் அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்ம கடற்கரை ஓரங்களில் பெரிய அளவில் தெரியலை. அதாவது தாழ்வான என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து தாழ்வான பகுதிகளெல்லாம் நீருக்குள்ளே மூழ்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய இம்பேக்ட் இன்னும் நமக்கு ரிசல்ட்டாக எதுவும் கிடைக்காத பொழுது, ஆனால் உறுதி த டே வில் டெஃபினெட்லி கம். ஆனால் என்னைக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
பிள்ளமன ஐலேசாம் கல்லடிய ஐலேசாம் கல்லடிய ஐலேசாம் உன் மனது ஐலேசாம் உன் மனது ஐலேசாம்